ஜோடி ஆர் யூ ரெடியில இப்ப ஜோடி வந்து யார் யார் யாரோட ஜோடி சேர போறாங்க அப்படிங்கறது தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ கடந்த வாரம் மொத்தம் 7 ஜோடி கன்ஃபார்ம் ஆகியிருக்கிறாங்க. ஆனா இன்னும் 5 ஜோடி கன்ஃபார்ம் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்ல, இன்னும் 2 மேல் கண்டஸ்டன்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் பாக்கி இருந்தது இல்லையா? ஸோ இந்த வாரம் அந்த 2 மேல் கண்டஸ்டன்ஸும் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் 2 ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் கிட்ட மட்டும் காயின்ஸ் இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 பேரை வந்து பாத்தீங்கன்னா பண்ணி எடுக்கலாம். அந்த வகையில சாந்தினி, ராணிகுமாரி இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. இவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு மேல் கண்டஸ்டன்ஸ். அதுல ராணிகுமாரி வேற வழியே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்த பிரதீப்பை தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க. சோ அவங்களையும் தேர்ந்தெடுத்துட்டாங்க. சோ இப்ப ஜோடி எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஜோடி ஆர் யூ ரெடி டீம் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்கறாங்க. உங்களுக்கு வந்து நீங்க தேர்ந்தெடுத்த ஜோடி வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்ல அப்படின்னா ரிஜெக்ட் ஆகி நிக்கிறாங்க இல்லையா? ஏன்னா ஒரு சிலர் 4 பேத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க ஃபைனலா ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டு மீதி 3 பேரை வந்து கழட்டி விடணும். சோ அப்படி கழட்டி விட்டுட்டு ஒரு 4 பேர் வெளியில நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்களும் எலிமினேஷன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்கல இருந்து வேணும்னா நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. உடனே ராணிகுமாரி வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் எனக்கு வேணாம், பிரதீப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவை சேர்ந்த அபினவ வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்களால ரிஜெக்ட் செய்யப்பட்டவங்க. சோ அவங்கள வந்து நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன், எனக்கு வந்து நான் தேர்ந்தெடுத்த பிரதீப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ பிரதீப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷத்துல இருந்தாப்ல, நான் செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் தலையில இடிய இறக்குன மாதிரி ஆயிடுச்சு ராணிகுமாரியோட முடிவு. ஆக மொத்தத்துல ஒரு தமிழனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கும் போதுதான் ரொம்பவுமே கவலையா இருக்கு. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.